கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின் முதல் பாகம். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமுமாக செய்கிறவர். அவர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே செய்கிறவர், அதை நேர்த்தியாக செய்கிறவர். இந்த பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே எல்லாவற்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிறக்க ஒரு காலம், இறக்க ஒரு காலம், கொல்ல ஒரு காலம், குணமாக்க ஒரு காலம், அழ ஒரு காலம், நகைக்க ஒரு காலம், தேட ஒரு காலம், இழக்க ஒரு காலம், கிழிக்க ஒரு காலம், தைக்க ஒரு காலம், சிநேகிக்க ஒரு காலம், பகைக்க ஒரு காலம் என்று எல்லாவற்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு என்று தேவன் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே கூட நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிற்கும் ஒவ்வொரு காலத்தை தேவன் நியமித்திருக்கிறார். நம்மை எப்படி வைக்க வேண்டும், எங்கே வைக்க வேண்டும் என்று அவர் ஏற்கனவே அதை திட்டம் பண்ணி இருக்கிறார். அதை அதினதின் காலத்தில் தான் தேவன் செய்வார் என்பதை தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் திட்டமும் தெளிவுமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாமுக்கு தேவன் பிள்ளை தருவார் என்று சொல்லி எத்தனை வருடங்கள் காத்திருந்தார். ஆனால் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு அவர் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி விசுவாசத்திலே வல்லவராகி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரனை பெற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். அதே போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா காரியங்களையும் தேவன் அதினதின் காலத்திலே செய்வார், அதை நேர்த்தியாய் செய்வார். ஹல்லேலூயா. ஆனால் நாம் எல்லாவற்றையும் தேவன் நமக்கு உடனே செய்ய வேண்டும், உடனே சுகம் வேண்டும், உடனே ஆசீர்வாதம் வேண்டும், உடனே எல்லாமே வேண்டும் என்று நினைக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவன் நமக்கு நிச்சயமாக எல்லா காரியங்களையும் செய்து தருவார். அதை நன்மையாக செய்வார், நேர்த்தியாக செய்வார். அந்த காலம் வரைக்கும் நாம் காத்திருந்து, பொறுமையோடு காத்திருந்து தேவனை ஸ்தோத்தரித்து ஆபிரகாமை போல விசுவாசத்திலே நாம் வளர்ந்து தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை ஏற்ற காலத்திலே நாம் பெற்று அனுபவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். மனுஷீகத்திலே நமக்கு அது கடினமான காரியம்தான். ஆனால் தேவனை நம்பும் பொழுது, தேவனில் அன்பு கூறும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நாம் அதை சுலபமாக கடந்து வர முடியும். ஹல்லேலூயா. பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி உங்கள் பலத்த கரத்துக்குள் அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள் என்று. ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நம்மை உயர்த்துவதற்கு தேவன் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அது வரைக்கும் நாம் தேவனுடைய பலத்த கரத்தில் அடங்கி இருப்போம். அவரையே நம்பி, அவரையே முழு மனதோடு நம்பி நாம் அவருக்காக காத்திருப்போம். தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் விடுதலைகளையும் ஏற்ற காலங்களிலே சுதந்திரித்து தேவனுக்கென்று சாட்சிகளாக வாழ்வோம். கர்த்தர் தாமே அதற்கேற்ற கிருபைகளை நாம் ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் தேவன் எங்களுக்கு எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர் என்பதை திட்டமும் தெளிவுமாக எங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறபடியால் நன்றி. தேவனுடைய வேலைகளுக்காக நாங்கள் காத்திருந்து ஜெபித்து விசுவாசத்திலே வல்லவர்களாகி கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கிருபை செய்யுங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.